ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது நேற்றோட எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் செலக்ட் ஆகிருந்தார். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து மோனிகான்றவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குன்னா அங்கே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். வந்துட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்போ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? ஸோ அந்த மாதிரி போச்சு. தடீஸ்வரர் மட்டும் செலக்ட் ஆகிருந்தார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் செம. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குட்டி தீபானே சொல்லி ஆகலாம். தீபாக்கா மறக்க முடியாது. இந்த குக் வித் கோமாளி மூலமாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய படங்களில் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமையாக வந்து காமிச்சு அவங்களோட ஒரு இன்னசென்ட் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி முனியம்மாள் அப்படின்ற ஒருத்தங்க வந்துட்டு காமன் மேனில் வந்திருக்காங்க. செம்மையாக அவங்கக்கிட்ட வெகுளித்தனம் இருக்குது, உண்மையாக இருக்காங்க, நேர்பட பேசுகிறாங்க, எதுக்கும் கவலைப்படுறது கிடையாது. அவங்கள பார்க்க நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் வர மாதிரி இருக்குது. நான் கூட சும்மாவே அந்த ஹைப்பை கிளப்பி விட்றாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு பார்த்தா என்ன ஒரே நாளில் வந்து முனியமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. நல்லா இருக்கே, கேட்குறதுக்கு நல்லா இருக்கே, கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கேன்ற மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், அந்த லைக்கை தட்டி விடுங்க, சரிங்களா? மறக்காமல் லைக் தட்டி விடுங்க. என்னென்னா அவங்க கொஞ்சம் கலர் கம்மி, ஏன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அம்மா வந்து, அதாவது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அம்மாவே வந்துட்டு உன்னைய பார்க்குறதுக்கு காக்காமல் இருக்குது, உனக்கு புருஷன் கேட்குற மாதிரி கலாச்சிருக்காங்கன்றதை அங்கே சொல்லும்போது அதையும் வந்துட்டு பெருசாக அழுதுட்டுலாம் சொல்ல, அது இதுவாக தான் சொன்னாங்க. ஆனால் என்னுடைய புருஷன் அவர் எனக்கு சீமானுங்க. அப்படியா? ஆமாங்க, அவர் சீமான் வந்து அவங்களுக்கு சீமாட்டி. என்னையை வந்து ராணி மாதிரி வச்சுருக்காரு, என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க, என்னை வந்து ரசிப்பாங்க, நான் அழகாக இருக்கேன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, அந்த சீமான் பேர் என்னம்மா? அவர் பேர் சீமான்ட்டாங்க. அதுவே ஒரு அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. டக்குன்னு பேசுகிற விஷயங்கள் அப்படி எதுக்குமே யோசிக்கிறத விஷயமே கிடையாது. அது மாதிரி பேசி எல்லாரோட மனசையும் கவர்ந்தாங்க. கடைசியில் வந்துட்டு அங்கே இருக்கிற ஜட்ஜாக இருக்கிற அந்த 3 பேரோட மனசையும் கவர்ந்து ஸ்பாட் செலக்டட். செம்மையாச்சு. அதுவும் வந்து ராஜுலாம் கொடுக்கும்போது 200% உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருந்த ஆட்களே. நேற்று 10, அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர், மொத்தம் 12 பேரில் இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக மனதார கொடுத்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இவங்க வந்து ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேன்ற மாதிரி ஒரு சம்பவம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் செம்மையாக பண்ணாங்க. ஆனால் சூப்பராக இருக்குப்பா, இவங்களை பார்த்தோன்னே இந்த கண்டஸ்டன்ட் வேறு லெவல்ப்பா அப்படின்னா அது முனியம்மாள் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்ற சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்களோட அந்த பேச்சு கேட்கும்போது எப்படி இருந்துச்சு, ஒரு இன்னசென்ட் இல்லை, ஒரு கிராமத்துலேருந்து வந்து அவங்க அந்த வாய்ஸ் கேட்கும்போது, அந்த லாங்குவேஜ் கேட்கும்போது, தமிழ் லாங்குவேஜ் தான், அந்த மாடுலேஷன் கேட்கும்போது அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த முனியம்மாள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிக் பாஸ் 10லேயே வந்துட்டு கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.